ஐந்திணை பகுப்பும் சூழலியலும். தமிழ் இலக்கியங்களில் வரலாற்று அடிப்படையில் லெமுரியா என்று கூறப்படும் நிலப்பரப்பே குமரி கண்டம் என்று அறியப்பட்டது. அங்கு குமரிமலை என்ற பெருமலை இருந்தது என்றும் ஃபருளியாறு என்ற ஆறு ஓடியது என்றும் பழந்தமிழ் இலக்கிய சான்றுகள் அறிவிக்கின்றன. இந்த குமரி கண்டத்தில்தான் தமிழ் மக்கள் தோன்றினர் என்றும் அவர்கள் பேசிய மொழியே ஆதி தமிழ் மொழி என்றும் ஆய்வாளர் பலர் சுட்டி காட்டியுள்ளனர். இந்த செய்தியினை சிலப்பதிகார அடிகளால் அறிகின்றோம். வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது ஃபருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி என்ற பாடல் வரிகள் மூலம் அறிய முடிகிறது. குமரிக்கண்டம் அழிவு எய்திய பின் தென்னிந்தியாவின் தொடர்ச்சியாக இலங்கை, சுமத்ரா, ஜாவா முதலிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரும் தீவு உருவாகியது. இவ்வாறு நிலப்பரப்பில் வாழ்ந்த தமிழர் தமது நிலப்பரப்புகளை ஐந்திணையாக வகுத்துள்ளனர். பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் ஐவகையான நிலங்களை குறிக்கின்றன. வன்பகை நடுங்க வேலெடுத்து பாய்ந்து தாய் நிலம் காத்த முப்பாட்டன் முருகன் தமிழருக்கு தெய்வமானான். ஓடும் நீரினை தேக்கி நிலத்தில் வேளாண்மை கண்டு விளைச்சல் செய்ய முடியும் என காட்டினான் பாட்டன் கரிகால் பெருவளத்தான். அழகு நிறை சிற்பங்களை கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலான வான் புகழ் கொண்டு தஞ்சை பெருவுடையார் கொண்டான் அருண்மொழி சோழன். இவையெல்லாம் தமிழன் நிலம் கொண்டு பலம் கொண்டு வாழ்ந்தமையினால் பொற்காலமாக தமிழர் வரலாறு அமைந்தது. மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமுமான முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமுமான மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமுமான நெய்தல், வளமற்று வறண்ட இடமான பாலை என 5 நிலங்களாக பகுத்தான். இந்த ஐவகை நிலங்களுக்கும் உரியனவாய் தனித்தனியே பயிரினங்களும் ஏனை உயிரினங்களும் பிறவும் உண்டு. அவையாவும் அவ்வவ் திணைக்குரிய கருப்பொருள்களில் அடங்கும். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பருவத்தில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு நிலப்பகுதி மிக்க எழில் படைத்து விளங்குவதோடு மக்களின் வாழ்வையும் பிணிக்க வல்லதாய் உள்ளது என்னும் உண்மையை பண்டை தமிழ் புலவர்கள் தெரிந்து கொண்டனர். குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சியாகும். குறிஞ்சி நில பகுதிக்கு உரியாக ஒழுக்கம் தலைவனும் தலைவியும் ஒருவர் கண்டு கூடுதலாகும். அதனை புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்பர். இந்நிலைக்கு உரிய பெரும்பொழுதும் சிறுபொழுதும் முறையே கூதியர் பருவமும் நள்ளிரவு நேரமுமாகும். குறிஞ்சி கூதியர் யாமம் என்மனார் புலவர். கூதிர் பருவம் என்பது ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 2 மாதங்களுக்கு உரியது. குறிஞ்சிக்கு கூதிர் பருவத்தோடு முன்பனி காலமும் அதாவது மார்கழி, தை உரியது. பனியதர் பருவமும் உரித்தன மொழிப என்னும் சூத்திரம் இதனை சுட்டுகின்றது. முல்லை. காடும் காடு சார்ந்த இடமுமாகிய முல்லை நிலத்திற்கு கார்பருவமும் மாலை நேரமும் பொருத்தமான காலங்களாகும். காரும் மாலையும் முல்லை. முல்லைக்கு காரும் மாலையும் பொருந்துமாற்றினை நச்சினார்க்கினியர் பின்வருமாறு அழகாக கூறுகிறார். தலைவன் வருகையை எதிர்பார்த்து வீட்டில் இருக்கிறாள் தலைவி. வினை முடிந்து திரும்பி வருகிறான் தலைவன். இதுவே முல்லை திணைக்குரிய உரிப்பொருளாகும். அவ்வாறு மீண்டு வரும் தலைவனுக்கு இனிய காலம் கார்காலம். வெப்பமும் இல்லை, தட்பமும் இல்லை. இரண்டும் பக்குவமான நிலையில் அமைந்து உள்ளத்துக்கு இனிமையூட்டும் பருவம் கார்காலம். வரும் வழியில் காணும் காட்சிகளும் தலைவனுடைய காதல் உணர்வை கிளர்ந்து எழ செய்வனவாய் உள்ளன. நீர் வளம் நிறைதலின் நல்ல உணவு வளம் பெற்ற விலங்குகளும் பறவைகளும் தத்தம் துணையோடு சேர்ந்து வருவதற்கு ஏற்ற காலம் கார்காலம். கார்காலத்து மாலை காலத்தில் முல்லை மலர்ந்து தனது பூந்துகள் பரப்பி இனிய நறுமணத்தை எங்கும் நிரப்பும். இத்தகைய இயற்கை சூழ்நிலை தலைவனுடைய மனதினை வீட்டில் இருந்து எதிர்நோக்கும் தலைவியிடம் ஈர்த்து செல்லும். அடுத்தது மருதம். வயலும் வயல் சார்ந்த இடமுமாகிய மருத திணைக்குரிய உரிப்பொருள்
ஊடலாகும். ஊடலாகிய உரிபொருளுக்குரிய மருத நிலத்துக்கு என குறிப்பிட்ட எந்த காலமும் வகுக்கப்படவில்லை. எல்லா பருவங்களிலும் ஊடல் ஏற்படுவது இயற்கை என்பது இம்மரபுக்கு காரணமாதல் கூடும். பெரும்பொழுது பற்றி மருத திணையில் வரையறை இல்லை எனினும் அத்திணைக்கு ஏற்றனவாக வைகரையும் விடியலும் ஆகிய சிறு பொழுதுகள் வகுக்கப்பட்டுள்ளன. வைகுறு, விடியல், மருதம் இவ்விரு பொழுதுகளும் மருத திணைக்கு ஏற்றவை என்பதற்கு உரிய விளக்கம் நச்சினார்க்கினியர் தருகிறார். இரவு காலமெல்லாம் பரத்தையோடு அளாவளவி ஆடல் பாடல்களில் திளைத்து கழித்த தலைமகன் பிறர் காணும் முன் இல்லம் சேர நினைந்து வானம் புலரா வைகரையில் வீடு நோக்கி வருகிறான். தலைவியோ இரவெல்லாம் பிரிவு ஆற்றாது நேரம் கழிக்க இயலாமல் இருக்கிறாள். இந்நிலையில் வீடு வந்து சேர்ந்த தலைமகனுக்கு வாயில் மறுப்பதும் தலைவன் குறையிறந்து நிற்கும் நிலைக்கு இறங்கி தன் ஊடல் நீக்கி அவனை ஏற்றலும் நிகழ்விற்கு வானம் வெளுக்காத வைகரை பொருத்தமான காலமாகும். வானம் புலர்ந்து வரும் விடியற்காலம் தலைவியின் ஊடல் நீங்குவதற்கு ஏற்ற காலமாகும். தலைவனின் மாறுபட்ட தோற்றத்தை பிறர் காணுதல் கூடாது என்று தலைவியும் நினைப்பது இயற்கை. இந்த விளக்கங்களால் வைகரை, விடியல் ஆகிய இரு சிறு பொழுதுகளும் மருதத்துக்கு பொருத்தமாக அமைவதை உணரலாம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமுமாகிய நெய்தல் நிலத்துக்கு மாலை ஆகிய ஏற்பாடு உரிய காலம், அதாவது சிறுபொழுது ஆகும். ஏற்பாடு நெய்தலாதல் மெய்ப்பெற தோன்றும் என்பர் தொல்காப்பியனார். நெய்தலுக்கு உரிய பெரும்பொழுது எதுவும் வரையறை செய்யப்படவில்லை. மாலை பொழுது நெய்தலுக்கு பொருந்துவதை நச்சினார்க்கினியர் விளக்குகின்றார். கதிரவன் மறையும் பொழுது பறவைகளெல்லாம் தத்தம் கூடுகளில் துணையோடு தங்கவும் குஞ்சுகளை காணவும் ஆர்வத்தோடு பறக்கின்றன. இவ்வாறு நெய்தற் காட்சிகள் யாவும் தனிமை உணர்ச்சியை பெருக்கி துணை நாடும் வேட்கையை வளர்க்கின்றன. எனவே இரங்கல் ஆகிய நெய்தலுக்கு மாலை பொழுது பொருந்துகிறது. பாலை அகப்பொருள் நூல்களில் ஏனைய திணைகளை காட்டிலும் மிகுதியாக விரித்து கூறப்படுவது பாலை திணையே ஆகும். இதனை நடுவு நிலை திணை என்றும் கூறுவர். காதலர்களின் பிரிவையும் அப்பிரிவில் ஒருவரை ஒருவர் நினைந்து ஏங்கும் நிலையையும் பாலை திணை பாடல்கள் தெளிவுற காட்டுகின்றன. மலை பகுதிகளும் கானக பகுதிகளும் தொடர்ந்து பலகாலம் மழை பெய்யாமலால் வறண்ட நிலப்பகுதியாகிவிடும். இத்தகைய ஈர பசையற்ற நிலமே பாலை திணைக்குரிய முதற் பொருளாகும். அங்கே கதிரவன் வெப்பம் அளவு கடந்து துன்புறுத்தும். வேலனங்கிழவோடு வெங்கதிர் வேந்தன் தான் நலம் திருக தன்மையிற் குன்றி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். பாலை நிலத்தை இவ்வாறு விளக்குகின்றது சிலப்பதிகாரம். இத்திணைக்குரிய பெரும்பொழுது வேனில், சிறுபொழுது நண்பகல். நடுவு நிலை திணையே நண்பகல் வேனிலோடு முடுவு நிலை மருங்கின் முன்னிய நெறித்தே என்பது தொல்காப்பிய விதி. பின்பனி காலமும் பாலை திணைக்குரிய மற்றொரு பெரும்பொழுது ஆகும். பின்பனி தானும் உரித்தன மொழிப. வேனில் என்பது இளவேனில், முதுவேனில் ஆகிய இரு பிரிவையும் கொண்டது. சித்திரை தொடங்கி ஆடிவரை உள்ள 4 திங்கள் நீடிப்பது. பின்பனி காலம் மாசி, பங்குனி ஆகிய 2 திங்கள் உள்ளதாகும். எனவே மாசி முதல் ஆடி ஈராக உள்ள 6 திங்கள் ஓராண்டில் பாதி பாலைக்கு உரியதாக வகுத்துள்ளனர் பண்டை தமிழ் சான்றோர். வேநீர் காலமும் நண்பகல் நேரமும் பாலை திணைக்கு பொருத்தமானவை என்று நச்சினார்க்கினியர் கூறுகிறார். தலைவியும் தலைவனும் பெற கருதும் இன்பத்திற்கு இடையூறாக முளைப்பது பிரிவு ஏற்படுத்துகின்ற பாலை திணை. வேநீர் காலமும் அக்காலத்து நடுப்பகலும் அத்தகையனவே. வேநீர் காலத்து காலை நேரமும் மாலை நேரமும் கூட நண்பகல் போல கொடுமையான வெப்பம் உடையன. சோலைகள் வாடும், கிணறுகளில் நீர் இராது. நீரும் நிழலும் இன்றி நிலமெல்லாம் வறண்டு கிடக்கும். பறவைகளும் விலங்குகளும் இன்பமாக வாழ முடியாதவாறு வெப்பம் பெருகி நிற்கும். எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ விரும்பியும் வெப்பத்தின் கொடுமையால் துன்பமே அடையும். இவ்விளக்கத்தின் வாயிலாக பாலை திணைக்கும் வேனில் நண்பகல் ஆகிய கால பகுதிகளுக்கும் உள்ள பொது பண்பு தெளிவாகும்.
இவ்வாறு நிலத்தின் அடிப்படையில் 5ஆக பகுத்துள்ளான் தமிழன். இதுவே 5 பகுப்பு முறையாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.